வணக்கம். மூணாறில் எஸ்டேட் பகுதிகளில் உள்ள கோவில்களில் திருடிய குற்றவாளியை மூணாறு காவலர்கள் கைது செய்தனர். குண்டலையில் இந்த மாதம் 5ஆம் தேதி 3 கோவில்களில் திருட்டு நடந்த நிலையில் அதன் பின்பு அருவிக்காடு மாரியம்மன் கோவிலிலும் எக்கோ பாயிண்ட் கடைகளிலும் திருட்டு நடைபெற்றுள்ளது. பின்னர் இறுதியாக குண்டலையில் இருந்து செண்டுவாரைக்கு செல்லும் வழியில் உள்ள 7 குளத்தம்மன் கோவிலிலும் உண்டியில் உடைத்து பணத்தை திருடியிருந்தனர். இந்த நிலையில் காவல்துறையின் நீண்ட தேடுதல் வேட்டையில் திருடப்பட்ட குற்றவாளிகள் சாண்டோஸ் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என கண்டறியப்பட்டது. இவர்கள் இரவு நேரங்களில் கோவிலில் உள்ள பூட்டை உடைத்து சந்தேகத்திற்கு இடமில்லாமல் மிகவும் நுட்பமாக திருடியுள்ளனர். நேற்று மாலை காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வழக்கு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். சந்தேகப்படும் விதமாக இருந்த இருவரை காவலர்கள் கைது செய்து விசாரணை நடத்திய போது அவர்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்டனர். இன்றைய தினம் குண்டலை அருவிக்காடு பகுதிகளில் குற்றவாளியை வரவழைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். குற்றவாளிகள் தற்பொழுது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுவார்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர். குற்றவாளிகளை கண்டறிந்த കാവൽത്തുറയിനർക്ക് കുണ്ടലൈ പൊതുമക്കൾ மற்றும் கோவில் കമ്മിറ്റി சார்பாக മര്യാദ செலுத்தப்பட்டது. കഴിഞ്ഞ ഈ ഓഗസ്റ്റ് മാസം 2ആം തീയതിക്കും 4ആം തീയതിക്കും ഇടയ്ക്കാണ് കുണ്ടള ശ്രീ മുരുകസ്വാമി ക്ഷേത്രത്തിൽ മോഷണം നടന്നത്. അതിനുശേഷം ബഹുമാനപ്പെട്ട നമ്മുടെ ഇടുക്കി SP അവരുടെ നിർദ്ദേശപ്രകാരം മൂന്നാർ DSP അലക്സ് ബേബി സാറിൻ്റെ സാന്നിധ്യത്തിൽ ഒരു സ്പെഷ്യൽ സ്ക്വാഡ് രൂപീകരിക്കുകയും ആയതിൻ്റെ അടിസ്ഥാനത്തിൽ പ്രതിയെ കുറിച്ചുള്ള സൂചനകൾ ലഭിക്കുകയും തുടർന്ന് ഇന്നലെ വൈകുന്നേരം തോടുകൂടി പ്രതിയെ മൂന്നാർ ടൗണിൽ വെച്ച് പ്രതിയെ നമ്മൾ കൂട്ടിക്കൊണ്ടുവന്ന് ചോദ്യം ചെയ്തതിൽ പ്രതി സമ്മതിച്ചിട്ടുള്ളതും കുറ്റകൃത്യത്തെക്കുറിച്ച് സമ്മതിച്ചിട്ടുള്ളതുമാണ്. തുടർന്ന് മോഷണം ചെയ്തെടുത്തിട്ടുള്ള സ്വർണവും മറ്റു വകകളും കണ്ടെടുത്തിട്ടുള്ളതും പ്രതിയെ നാളെ തന്നെ കോടതിയിൽ ഹാജരാക്കുന്നതാണ്. ദൈവത്തിൻ്റെ അനുഗ്രഹം കൊണ്ടാണ് നമ്മൾക്ക് എത്രയും പെട്ടെന്ന് ഈ പ്രതിയെ പിടിക്കാൻ കഴിഞ്ഞത്. எல்லாவருடையும் சககாரத்துக்கு நன்றி. மூணார் KL16 நியூஸுக்காக உங்கள் சுதீஷ் சுப்பிரமணி. நன்றி.